நேர்களை மற்றொரு முக்கிய செய்தி, நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை கேரளாவிற்கே கொண்டு செல்ல தற்போது தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆணை ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே நெல்லையில் கொட்டப்பட்ட இந்த கழிவுகளை அகற்றுவதற்கான முழு செலவுகளையும் அவர்களே, அதாவது கேரள அரசை ஏற்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆணை பசுமை தீர்ப்பாயம் தரப்பில் பிறப்பிக்கப்பட்டிருந்த இந்த சூழலில் தற்போது நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை கேரளாவிற்கே கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ கழிவுகளை தமிழக எல்லையில் கேரளா தரப்பில் கொட்டப்படுவது தொடர்ந்து வாடிக்கையாகி வரக்கூடிய சூழலில் இதற்கு பல்வேறு தரப்பிலும் கடும் கண்டனங்கள் எழுந்தது. முக்கியமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கைகுலுக்கி கொண்டு பினராயி விஜயன் உடன் மு.க.ஸ்டாலின் கைகுலுக்கிக் கொண்டு இருக்கிறார் என்றும் பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்திருந்தார். இந்த சூழலில் தற்போது பசுமை தீர்ப்பாணையம் ஒரு முக்கிய ஆணை ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அந்த வகையில் கழிவுகளை கேரளாவிற்கே கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவானது தற்போது பசுமை தீர்ப்பாயம் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவிற்கு கொண்டு செல்லாவிட்டால் குப்பை மேலாண்மை நிறுவன திட்டம் கேரள அரசே ஒப்படைக்க பசுமை தீர்ப்பாணையம் தரப்பில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.